மேலாண்மை குழு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், துணைத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் மற்றும் உறுப்பினர்கள் நல்லா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு தலைவரை தேர்ந்தெடுக்க 1 லிருந்து 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள், அதுவும் பெண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விளிம்பு நிலையில் உள்ள பெற்றோர்களில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை போன தடவை 20 உறுப்பினர்கள் தான் எஸ்எம்சியில் இருந்தாங்க. இந்த தடவை 24 உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 4 பேர் யார் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவர்களில் பொதுவில் ஒருத்தரும், அதே இங்கே படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களை 3 பேரும் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக மொத்தம் 24 உறுப்பினர்களில் 17 பேர் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நாமினேட் பண்ணணும், அதாவது முன்மொழியணும். இவங்களை நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு ஒவ்வொருத்தர் தலைவருக்கு ஒருத்தர், துணைத் தலைவருக்கு ஒருத்தர், உறுப்பினர்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தர் நாமினேட் பண்ணணும், முன்மொழியணும். இவங்களை நாங்கள் முன்மொழிகிறோம், இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணணும்.